சபரிமலைக்கு போகும் பொழுது நீங்க 18 படிகளை தாண்டி போய் தான் ஐயப்ப சுவாமியை தரிசிக்கிறீங்க. அந்த 18 படிகள் மனுஷனோட 18 குணங்களை குறிக்குது. காமம், ஒருத்தர் மேல மோகம் கொள்றது. குரோதம், கோபப்படுறது. லோபம், பேராசைப்படுறது. மதம், யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட குணம். மாச்சரியம், பொறாமைப்படுறது. டம்பம், வீண் பெருமை அடிச்சு சுத்துறது. அகந்தை, திமிரா நடந்துக்கிறது. சாத்வீகம், விருப்ப வெறுப்பு இல்லாம நம்மளுடைய காரியங்களை செய்யறது. ராஜசம், அகங்காரத்தோட இருக்கிறது. தாமசம், அற்ப புத்தியோட நடந்துக்கிறது. ஞானம், எல்லாமே அவன் செயல்னு புரிஞ்சுக்கிறது. மனம், கட்டுப்பாடோட வைக்க வேண்டியது. அஜ்ஞானம், உண்மை அறியாத ஒரு சூழ்நிலைய அஜ்ஞானம்னு சொல்லுவோம். கண், ஐயப்ப சுவாமியை தரிசிக்கிறதுக்குன்னு நமக்கு கொடுக்கப்பட்டது. காது, சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற நாமத்தை கேட்கறதுக்காக. மூக்கு, அவருடைய பூக்களை நுகர்றதுக்காக. நாக்கு, கடுஞ்சொல் பேசாம இருக்கிறதுக்காக. மெய், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த 18 குணங்கள்ல நல்லதை பின்பற்றி கெட்டதை களைஞ்சு இது எல்லாத்தையும் கடந்து உங்ககிட்ட வரேங்கிறது தான் 18 படியை தாண்டி போறதுக்கான காரணம்.